இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வரலாற்றில் இல்லாத அளவாக தொடர்ந்து புதிய உச்சத்திலேயே தங்கம் விலை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வரலாற்றில் தொடர்ந்து புதிய உச்சம் தொட்டிருக்கிறது தங்கத்தின் விலை. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து தங்கத்தின் விலை அதிகரித்து வந்த நிலையில் தற்போது மேலும் புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. நேற்று ஒரே நாளில் சுமார் 5000 ரூபாய்க்கு மேல் தங்கத்தின் விலை அதிகரித்த நிலையில் தற்போது மேலும் உயர்ந்திருக்கிறது. வரலாற்றில் இல்லாத அளவாக தொடர்ந்து புதிய உச்சத்திலேயே தங்கத்தின் விலை நீடிக்கிறது. தற்போது இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக தங்க நகை வணிகர்களின் தரப்பிலிருந்து திரு ஜெயந்திலால் சலானி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி 1 லட்சத்தை எட்டியிருந்தது. அதுவே புதிய உச்சம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்ப கிட்டத்தட்ட 1.25 லட்சத்தை நெருங்கி இருக்கிறது தங்கத்தோட விலை. விலை இன்னும் எவ்வளவுதான் உயரும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியா இருக்கு. என்ன காரணம் இந்த தொடர் விலை உயர்வுக்கு? இவ்வளவு உச்சமடைய என்ன காரணம்னு குறிப்பிடுங்க சார். முதலாவதாக தங்கம் விலை 1,30,000 கடந்து விட்டது ஒரு சவரன். இது பெரிய ஒரு உச்சம் என்று சொன்னாலும் இன்னும் உச்சம் பெரிய அளவில் வரவில்லை என்றுதான் நான் கருதுவேன். காரணம் என்னன்னா, இப்பொழுது ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு போர் தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. அது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் அமெரிக்க டாலருடைய மதிப்பு பெருமளவில் சரியும் என்ற ஒரு நோக்கிலும் பெரும்பாலான நாடுகளில் உள்ள கருவூலங்கள் மற்றும் மத்திய வங்கிகள் எல்லாமே தங்கள் அந்நிய செலவாக இருக்கக்கூடிய அமெரிக்க டாலர்களை தங்கமாக மாற்ற தொடங்கி இருப்பதும் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர்வதற்கு ஒரு காரணம். இரண்டாவதாக மிகப்பெரிய காரணம் ஈரானுடைய இந்த போர் விவகாரம். இது ஒரு பெரிய ஒரு மாறுதலை உட்படுத்தும். அதாவது உலக பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதன் காரணமாகவும் பெருமளவில் முதலீடுகள் தங்கம் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றன. தங்கம் இன்னும் பெரிய அளவில் விலை உயர்வதற்கு நிச்சயமாக காத்துக் கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். சர்வதேச பதற்றங்கள் காரணமாக தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருது, மேலும் உயரும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அதிகபட்சமா எவ்வளவு வரை விலை உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சார் இப்ப இருக்கிற நிலையை பொறுத்து? சவரன் 1.5 லட்சம் ரூபாய்ங்கிறதெல்லாம் நாங்கள் ஜூன் மாதம் வரை காத்திருந்தோம். ஆனால் ஜூன் மாதம் இல்லை, இந்த மாதம் அதாவது 31 மற்றும் பிப்ரவரி முதல் வாரத்திலேயே அந்த 1.5 லட்சம் ரூபாய் என்ற அளவுக்கு வந்துவிடும் என்ற சூழ்நிலை தான் உள்ளது. ஏனென்றால் தொடர்ந்து அதன் மீது உள்ள முதலீடுகள் மற்றும் அவருடைய தேவை, சர்வதேச அளவில் அமெரிக்க டாலருடைய மதிப்பு சரிவு போன்ற காரணங்கள் ஒரு பெரிய காரணமாக வரும் காலங்களில் அமையும். நிச்சயமாக குறிப்பிட முடியாத அளவுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை மிக அதிகமாக உயரும். தங்கத்தின் விலையை தொடர்ந்து மறுபுறம் வெள்ளியோட விலையும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே காணப்படுகிறது. இவ்வாறு விலை அதிகமாக உயர்ந்து கொண்டே செல்லும் போது நடுத்தர மக்கள் இதுல சிறுக சேமித்து முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற மக்களுக்கு இது எத்தகைய பாதிப்பை ஏற்படும்? இப்பவே அவங்களோட ஆர்வம், தங்கம் வாங்கும் ஆர்வமும் சேமிக்கும் ஆர்வமும் குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுதா சார்? இல்ல, அதாவது அவங்களுக்கு இப்பொழுதுதான் தங்கத்தின் மீது இன்னும் அதிகமான ஒரு ஈடுபாடு வரும். காரணம் என்னன்னா, அதனுடைய விலை உயர்வு அவர்களை பெரிய அளவில் ஈர்க்கும். அதனால் அதன் மீது முதலீடுகள் என்பது ஏதோ ஒரு சவரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிராமிலும் மில்லி கிராமிலும் கூட இருக்கலாம். ஆனால் அது தங்க நகைகளாக சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றும். வருங்கால சந்ததியினருக்கு அது பெரிய பயன்பாடாக இருக்கும். காரணம், அதன் மீது உள்ள முதலீடுகள் மற்றும் அதனுடைய லாபம், அதனுடைய விலை உயர்வு போன்றவைகள் பெருமளவில் அவர்களை ஈர்க்கும். அதனால் வரும் காலங்கள், அதாவது இப்பொழுது பார்க்காமல் தொலைநோக்கு பார்வையுடன் பார்க்கும் பட்சத்தில் அதன் மீது முதலீடுகள் மற்றும் அதன் மீது நம்பிக்கைகள் அதிகரிக்கும். அதன் காரணமாக அதை சேமிப்பவர்கள் இன்னும் அதிகமாகவே இருப்பார்கள். தங்கத்தின் விலை அதிகரித்தாலும் கூட அதை முதலீடாக கருதி அதுல நிச்சயமா சேமிப்பையும் உருவாக்குவாங்க மக்கள் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இணைப்பில் வந்ததற்கு நன்றி சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.